ஸ்ரீஹரிணி, காலையில ஸ்கூலுக்கு போனா என்ன கொடுக்குறாங்க? சேமியா, வெண்பொங்கல். முன்னாடிலாம் பசியோட ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா சாப்பாடு இல்லாம? போயிருக்கோம். அப்பெல்லாம் பசிக்குமா முன்னாடி கிளாஸ்க்கு போனா? அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க கிளாஸ்க்கு போய் பசிச்சதுன்னா? பசிய தாங்கிப்போம். பசிய தாங்கிப்பீங்க. வீட்டுக்கு வந்து ஏதாவது சொல்லுவீங்களா அம்மாட்ட, இன்னைக்கு பசிச்சதுமா காலையிலன்னு? சொல்லுவேன். அப்படியாம்மா சொல்லியிருக்காங்களா முன்னாடி? என்ன சொல்லியிருக்காங்கம்மா? காலையில் எழுந்திரிச்சு அந்த பிள்ளைகளுக்கு தைரியமாக கொஞ்சம் எழுந்திரிச்சு பசிக்குமா அப்படிங்குவாங்க. இப்போ எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா, நான் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அங்கே எனக்கு சாப்பாடு வந்து பொங்கல், ரவை உப்புமா, சேமியா, எனக்கு எல்லா சாப்பாடுமே பிடிக்கும். கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு 3 பொண்ணுங்க. நான் அந்த மாதிரி வேலைக்கு, கூலி வேலை, மண்ணு சலிக்க, வீட்டு வேலை, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். வேலைக்கு போனால் தான் எனக்கு 3 பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியும். 4 வேலைக்கு போனாங்க. அதனால இந்த பிள்ளை என்ன சொல்லுங்க, ரொம்ப என்னை சீக்கிரமே அனுப்பிவிடுமா, நான் இங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். இந்த சட்டம் வந்ததுலேருந்து என் பிள்ளையும் நல்லா இருக்குது, நல்லா தெம்பாகவும் இருக்குது. ரொம்ப முடியாமல் இருந்தா, இப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்டதுலேருந்து கொஞ்சம் தெம்பாகவும் இருக்கிறா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவும் இருக்கிறாங்க. இப்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தா ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கா? என்ன சொல்லலாம் சிஎம் சாருக்கு? தேங்க்யூ சார். தேங்க்யூ சொல்லலாமா? ஏன் தேங்க்யூ சொல்லலாம்? சாப்பாடு எல்லாம் போறாங்களா அதுக்கா? உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா அந்த சாப்பாடு? பிடிச்சிருக்குது. காலை உணவு திட்டம் என்னென்னலாம் பண்ணிருக்கு அப்படின்னா, இவ்வளவு பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்திருக்கு. அப்ப அவங்களுடைய ஹெல்த் இந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கு, அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கு. அவங்க அம்மாவே சொல்றாங்க, என் பிள்ளைக்கு முன்னாடி உடம்பு சரியாம போயிடும் அடிக்கடி, ஆனா இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்பாடு பட்டாவது பள்ளிகளுக்கு அழைச்சு அவர்களை படிக்க வைக்கணுங்கிற காரணத்திற்காகத்தான். அதுதான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் உருவாகி இருக்கு. நம்பினால் நாளை உண்டு. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.